அரை மணி நேரம் ஆச்சு, இன்னும் ஆளு காணுமே. கதவை தோற. அண்ணன் மேட்ச் பார்த்து ரொம்ப கழிச்சு போய் வந்திருக்காங்க. என்னடா கோயந்தா, எவ்வளவு நேரம் ஆச்சு உனக்கு போன் பண்ணி? நீ என்னடா மெதுவா கையில பால் உருட்டிட்டு வர? போப்பா, நீ வேற ஐபிஎல்ல சும்மா போனி பால போலன்னு பொளந்துட்டு இருந்தா, நீ வேற போன போட்டு லாஸ் பண்ணிட்ட. அது போனி இல்லீங்க, கோனி. ஏய், ஸ்டம்ப் இருக்கும்போது பேல்ஸ் ஆடக்கூடாது. அண்ணன் கூட பஞ்ச் அடிச்சிட்டாரு. ஏய், 20 வருஷத்துக்கு மேல நான் இருக்கேன். நேத்து வந்து எல்லாம் பஞ்ச் அடிக்கிறான், நான் அடிக்க கூடாதா? பஞ்சுனா அது என் வாயில இருந்தா வரணும். நீ அந்த சாலா போடு. போடுற வாடியாரே. கை தட்டுங்க. எதுக்குடா இதெல்லாம் மறைக்குது இல்ல? கார் துடைக்க வச்சுக்க. இத நான் எதிர்பார்க்கல. என்ன திடீர்னு ஷாலுக்கு எல்லாம் போடுற? நீ டாக்டர் பட்டத்தை புடிச்சிட்டு வந்துட்டீல, அதுக்கு தான். அட போப்பா, என்கிட்ட இருக்கிற கரன்சியை வைக்கிறதுக்கே வீட்டு பீரோல இடம் இல்ல. இந்த கர்மத்தெல்லாம் எங்க கொண்டு போய் வைக்கிறது? கிழிஞ்ச கோவணத்தோட திருட்டுல ஏறி வந்ததெல்லாம் மறந்துட்டு பேசுறியாமா? கிழிஞ்ச கோவணத்தோட திருட்டுல ஏறி வந்தவன் இன்னைக்கு ஒரு பெரிய கோடீஸ்வரனா இருக்கேன்ல. எதுக்குடா பழைய சில்லறை எல்லாம் என்ற? ஒரு ரூபாயில தம்புடி குறைஞ்சாலும் அது ரூபாய் ஆகாது கோயந்தா. அண்ணன் போட்டிக்கு பஞ்ச் அடிச்சிட்டாரே. டொக்கு வச்சதுக்கெல்லாம் சிக்ஸர் அடிச்ச மாதிரி குதிக்காத, பவுண்டரி லைன் தாண்டி ஓடு. சரி, இன்னும் இனாத்துக்கு வர சொன்னேன். வா சொல்றேன். டெல்லியில இருக்கிற பெரிய பெரிய மந்திரிகளோட அல்லக்கையோட பிள்ளைக்கு வர்ற 27ஆம் தேதி கல்யாணம் பண்ணா. அதுக்கு நம்மகிட்ட 20லேருந்து 22 வயசுக்குள்ள 5 ஃபிகருங்க வேணுங்கிறான். கல்யாணத்துக்கு போய் நம்ம கிட்ட போனா? கல்யாணத்துக்கு பெரிய கிரானைட் குவாரி ஓனரோட பொண்ணை ஏற்கனவே அவன் பிள்ளைக்கு ஃபிக்ஸ் பண்ணிட்டான். இது அதுக்கு இல்ல, பின்ன அதுக்கு பேச்சுலர்ஸ் பார்ட்டியா. பேச்சுலர்ஸ் பார்ட்டினா காக்டெயில் இருக்கும், தண்ணி இருக்கும். இவன் என்ன கண்ணியில கேக்குறான்? பணம்டா பணம். நீங்க சொன்ன ஆளுகளுக்கு தான் பொண்ணுகளை ஏற்பாடு பண்ணாரு. கூட வைர நேரம் ஓடி வந்த டாக்டர் தான் அவுட் ஆகிட்டான். என்ன பண்ணீங்க? என்ன பண்ணீங்களா? புரிஞ்சிட்டு இருந்தீங்களா? அந்த முனியை எங்க இருந்தாலும் அவன் தலையை கொண்டு வாங்கடான்னு சொல்லி அமிச்சாரு. அவனை நாங்க தேடி கண்டுபிடிக்கிறதுக்குள்ள அவன் இங்க வந்து இவரை போட்டு தள்ளிட்டானே. போலீஸ் வேற ஃபைலை க்ளோஸ் பண்ணி போஸ்ட்மார்ட்டம் பண்ணி இங்க அனுப்பிட்டாங்க. என்னத்தை போட்டு அமிக்கினாங்களோ இந்த நாறுது. இதுல மாலை வேற. ஏற்கனவே கோணவாயி, இதுல கொட்டாய் வேற. வணக்கம் தலைவர். நான் எதிர்பார்க்கல. என்னடா பண்ணிட்டு இருக்கீங்க நீங்க எல்லாரும்? 1961 சென்னையில ரவுடித்தனத்தை உருவாக்குனதே நான் தான்டா. பிச்சைக்காரங்களுக்கு ஒரு சங்கம் மாதிரி ரவுடிகளுக்கு ஒரு சங்கம். அதுக்கு இவர் தலைவர். நமக்குள்ள என்ன வேணா சண்டை இருக்கலாம், நாம எந்த கட்சியை வேணா சார்ந்து இருக்கலாம். உங்கள யாராவது ஒருத்த அவனை கொண்டு இருந்தா நான் சந்தோஷப்பட்டிருப்பேன்டா. ஆனா எவனோ ஒருத்த எங்க இருந்தோ வந்து 6 மாசத்துல வளர்ந்து அவனை கொண்டு இருக்கான்னு சொல்றீங்களே, உங்களுக்கு எல்லாம் வெக்கமா இல்ல? தமிழ்ல இதுக்குதான் ஒரு பழமொழி சொல்லுவாங்க, சத்தம் பெருசு மேற்படி ஆயிட்டம் சின்னதுன்ட்டு. அதுக்கு சரியான உதாரணம் இந்த ஆள் தான். காலையில பாட்டு சத்த, அதுவும் இங்க எவன் சுடுகாட்டுல சுக்கரம் வச்சாப்ல. டேய், இங்க இருந்தா கேக்குது. சாமி முன்னாடி மட்டும்தான் கற்பூரம் காட்டுவாங்க. இவனை நம்ம பொருளுங்க முன்னாடி கற்பூரம். கந்த சஷ்டி கவசம், காயத்ரி மந்திரம், பெருமாள் சோஸ்திரம் இத சொல்லி தானே கற்பூரத்தை காட்டுவாங்க. நீ என்னமா மாஸ் பாட்டு போட்டு கற்பூரத்தை காட்டிக்கிட்டு இருக்க? ஆமா, இவங்க கற்பூரத்தை தொட்டு கும்பிட்டு கலெக்டர் வேலைக்கு போறீங்க. போங்கடா குலகார பசங்களா, உங்களுக்கு குத்துப்பாட்டு தாண்டா சுக்கரவாதம். நீ போடத்தா பூசைய. இந்த கூட்டத்திலேயே நீங்க மட்டும்தான் அறிவாளி. ஐயோ அப்பா அப்பா, என்ன அறிவாளின்னு சொல்லிட்டாளப்பா. ஏய், அவன கலைஞர் கலைவாணர் இவங்கெல்லாம் இருக்க கூட்டத்திலே அவன் அறிவாளின்னு சொன்னா, இந்த கூட்டத்துல அவன் அறிவாளின்னு சொன்னா, அவன் ஒரு நாதாரி, நான் ஒரு ஊதாரி, நீ ஒரு மல்லமாரி. என் ஆளுக்கு முன்னுக்க எம்ஏஸ பாய்லஸ் பண்ணாத. போடா, கெட்டல புடிச்ச வேலைய. என்னது சலங்க சத்தம்? இருக்கிறது ஒரு பொண்ணு, அவகால அம்மன மாத்தானே இருக்கா. ஆத்தாடி ஆத்தாடி. ஏண்டா ரவைக்கு வந்து என்ன எம்சியை குடுக்குற? அது எப்படா நான் கால் எடுத்து வைக்கும் போது கரெக்டா டப்பி குடுக்குற? அது எனக்கு தெரியும், ஆனா உனக்கு தெரியாது. இதுக்குமா? ஏண்டா சலங்கைய கட்டிக்கிட்டு நீ இடத்துல ஆடிக்கிட்டு இருக்கிய, எதுக்குடா? மந்திரமுகின்னு ஒருத்தி இருந்தா. நிறுத்துடா.
இத விடவே மாட்டீங்களடா. அவ வேற இவ வேற. அவ சந்திரமுகி, இவ மந்திரமுகி. அவ நாட்டியக்காரி, இவ கரகாட்டக்காரி. அவளுக்கு லட்சம், இவளுக்கு 1000. என்னது கூலி. அந்த மந்திரமுகி யாரு? மொத்த குடும்ப கதை சொன்னனே. என் பொண்டாட்டி நான் உன்கிட்ட சொன்னனா? சொல்லு. என் பொண்டாட்டி மந்திரமுகி. தலையில சொம்ப வச்சு இடுப்ப வளைச்சு வளைச்சு ஆனான்னு வச்சுக்க. பண்ணையிலிருந்து சென்னை வரைக்கும் எல்லாம் அவ பின்னாடி, ஆனா அவளோ என் முன்னாடி. எப்படி? நான் நல்லா பேன் பாப்பனே. அட ஈருக்கு பிறந்த வேலை பேனை நம்பியாரா பேப்பையமா ஓபனுக்கு வந்தா மேல சொல்லு. கொஞ்சம் ரெஸ்ட் எடுத்துக்கிறேன். டேய் வாயில சொல்றதுக்குமாடா இன்ட்ரோல் பிளாக்கு? ஏன் உனக்கு இது வராதா? நீ சொன்னதுல எனக்கு இதுவே வந்துருச்சுடா. இன்ட்ரோல் பிளாக்கு எப்படி வார எப்படி போறானே தெரியலையே. ஹலோ ஹலோ. யோ என்ன தூக்கம்? எந்திரியா. என்ன முழிக்கிற? கோயம்பேடு வந்துடுச்சு, இறங்கு. என்ன இடம் சொன்ன? கோயம்பேடு கோயம்பேடு. நான் சென்னைக்குள்ள டிக்கெட் எடுத்திருக்கேன், கோயம்பேடுல இறங்க சொல்றேன். யோ சென்னை கோயம்பேடு எல்லாம் ஒண்ணுதாயா. நான் பட்டி காட்டான்னு என்னை ஏமாத்த பாக்குறியா? அட கன்றாவியே, இவனுக்கு எப்படி புரிய வைக்கிறதுனே தெரியலையே. யோ இந்த பாரியா, வெளியூர்ல இருந்து சென்னைக்கு வர்ற எல்லா பஸ்ஸும் கோயம்பேடுல தான் நிக்கும். அப்படின்னா இங்க இருந்து சென்னைக்கு இன்னும் எவ்வளவு தூரம் போகணும்? சென்னைக்கு எவ்வளவு தூரமா? அட கடவுளே, காலங்காத்தால இவன் கூட கனெக்ட் பண்ணி விட்டுட்டியே. யோ சாவு கணக்கு இறங்கியா. யார பார்த்து சாவுறாக்கீங்கற? தாமரை என் முடியற பார்த்து அப்படி சொன்ன? உனக்கு என்ன பண்றேன்னு பாரு. நீ சாவுறாக்கி, உங்க அம்மா சாவுறாக்கி, உங்க அப்பா சாவுறாக்கி, உன் குடும்பமே சாவுறாக்கி. என் முடியற பார்த்தா அந்த யமனே நடுங்குவா. மரியாதையா மன்னிப்பு கேளியா? கேளியா? இல்லைன்னா உன் சொந்த எடுத்து ரத்தத்தை குடிச்சிருவேன். ஐயா மன்னிச்சிடுங்க ஐயா, பஸ் விட்டு இறங்குங்க ஐயா, ஆளை விடுங்க ஐயா. ஆமா, நீ எப்படி இந்த பஸ்ஸுக்குள்ள? நீ என்னை விட்டுட்டு போயிடுவியா? இல்ல நான் தான் உன்னை விட்டு அங்கேயே இருந்துருவேனா? அடுத்த வேலைக்கே என்ன பண்றதுன்னு தெரியாதானா? இப்ப உன்ன வேற வச்சுக்கிட்டு என்ன பண்ணுவேன்? கவலைப்படாத, நான் வரும்போதே 3000 ரூபாய் எடுத்துட்டு வந்திருக்கேன். 3000? இது அடிச்சா 10 நாளைக்கு சமாளிக்கலாம் இருக்கே. பெருசா என்ன தெரிஞ்சு பண்ண போற? தம்பி 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 நில்லுங்க. ஆமா எந்த ஊரு? தென்காசி. அட நம்ம ஊரு. நம்ம ஊருகளா? பக்கத்துல அம்மா சமுத்திரம். ஆமா இறங்கணும்னே ஏற பாக்குறிய? தாமரையை கொண்டு போய் முதல்ல ஊர்ல சேர்க்கணும். அதுக்கு பஸ் சாயங்காலம் தானே இருக்கு. ரயிலு அது ரவைக்கு தானே. உடனே போகணும். லேன்ல போங்க தம்பி. பஸ்ல வந்தது ரொம்ப அலுப்பா இருப்பீங்க. ஃபர்ஸ்ட் காலை கடனை முடிங்க. அதுக்கு நான் ரூம் போடணுமே, எங்க கிட்ட காசு இல்ல. கவலைப்படாத தாயி, எல்லாத்துக்கும் இடம் இங்க இருக்கு. அங்க பாரு, அது கழிக்கிறனுக்கு, இது குளிக்கிறனுக்கு. 5 ரூபா கொடுத்தா ரெண்டத்தையும் முடிச்சிடலாம். வேணும்னாலும் துணிமணி மாத்திக்கலாம். பட்டணத்துல எல்லாத்தையும் வீதியிலே வச்சிருக்கேன். இந்தாங்க 10 ரூபா, போய் காலாலத்துல வேலையை முடிச்சுட்டு வாங்க. வேணாம் வேணாம், இதுக்கெல்லாம் காசு என்கிட்டே இருக்கு. அப்ப நான் போய் டிக்கெட் எடுத்துட்டு வந்துறேன். எங்க பணத்திலே எடுங்க. இந்த 2 டிக்கெட் தென்காசிக்கு. எந்த பஸ்ல இருக்க? ஆர்டினரி பஸ்ஸா, ஸ்பெஷல் பஸ்ஸா, வீடியோ கோச் பஸ்ஸா, ஏசி பஸ்ஸா, இல்ல 4 ஏசி பஸ்ஸா, இல்ல புசு பேக்கா புசு கேக்கா, இல்ல படுத்துக்கிட்டே போற பெருத்து பஸ்ஸா? பின்னுக்க கக்கூஸ் இருக்கு, உனக்கு தெரியாதுல? நான் வந்து எதுல வேணாலும் போயிடுவேன், லாரில கூட போயிடுவேன். ஆனா தாமரைய ஒசத்தியான பஸ்ல தான் அனுப்பணும். அதுக்கு 3000 ரூபா ஆகும். என் பாக்கெட்ல 1000 ரூபா தானே இருக்கு. எங்க கிட்ட இருக்கு, எங்க கிட்ட இருக்கு, குடு குடு. இங்க இருங்க. அந்த இங்க போர்டு இருக்குல்ல, பெரிய நாமம் போட்டுருக்குல்ல, நீங்க குளிச்சு குளிச்சுட்டு அங்க வந்துருங்க. சரி, நான் இங்க வந்துடுறேன். சரி 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 சரி. நில்லு. டீட்டம்மா கூப்பிடுறானே. பத்திரமா அந்த பைய வச்சு முன் சீட்டு போட்டு வச்சிருங்க, வந்துடுறோம். வா. ரொம்ப நல்லவனா இருக்கானே. முதல்ல அந்த ஆஃப் சரக்கை எடுத்து ஊத்தி அவனை ஆஃப் பண்றா. இந்த குடி பாவி பாவி, ஆவியா வந்து உயிரை எடுக்கிறியாடா? அநியாயத்துக்கு அப்பனை ஏத்து கேஸ் போட்டு ப்ராப்பர்ட்டி பிளாக் பண்ணிட்டானடா. இவனால மொத்த குடும்பமும் தற்கொலை பண்ணி நமக்கு கிடைக்க வேண்டிய சொத்து கிடைக்காம போயிருச்சே. உயிரோட இருக்கிறவனுக்கு பிராந்தி சைனீஸ் வச்சு படைச்சுக்கிட்டு இருக்கிய? சயின்டிஸ்ட் இல்லடா, சைட் டிஷ். ஏதோ ஒரு விஸ். இதுக்கு கூலி கொடுத்து ஐயரை வேற கூட்டி வந்திருக்கிய. அந்த சாராய் பாட்டி போன வாரம் கூட அவன் என்கிட்ட பேசிக்கிட்டு இருந்தாயா? எங்கடா? இங்கடா. ஏய், அவன் தொல்லை தாங்க முடியாம தான் வீட்டை காலி பண்ணிட்டு போனோம். இப்ப இவன் இங்க குடி வந்து மாட்டிக்கிட்டாடா. அவன் போட்டோ எடுறா, வந்துட போறான். அடுத்த வாரமும் வருவான், அடுத்த மாசமும் வருவான். நீ அவங்கிட்ட பேசிட்டாரே, நாங்க கிளம்புறோம். தட்சணை கொடுக்காம போறல. தட்சணமும் பாட்டில் இருக்கே, எடுத்து அடிச்சுக்கோ. சிவா
உன் சொந்தக்காரங்கன்னா உன் படத்தை வச்சு படையல் போட்டு திதி கொடுத்துட்டு போறாங்க. நீ என்னன்னா இங்க உட்காந்து புகைய விட்டுக்கிட்டு இருக்க. சொல்லிட்டாங்களா? ஐயோ அப்பா நம்மளையும் கூப்பிடுறானே.